சார், கோர்ட்டுக்கு நேரமாச்சு. அக்யூஸ்ட கூட்டி போகணும். இவனை கோர்ட்டு கூட்டு போனா ஒரு பெரிய லாயரை வச்சு 4 நாள்ல வெளியே வந்து எனக்கே டாட்டா கட்டுருவோம். பேசாம இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளா நல்லா இருக்குமே. சுட்டு தள்ளுறதுக்கான காக்கா குருவின்னு நினைச்சிட்டியா? மாசியோட தம்பி. எது நடந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது ஓ வேலை. தண்டனை கொடுக்கறதா விடுதலை பண்றதான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். எலும்பு துண்ட கவுற நாயி வாழை மட்டும் தான் ஆட்டணும், ஈரம் பண்ண கூடாது. ஏய், போலீஸ் என்ன நாயா உனக்கு? ரொம்ப பேசினா அவனை சுட்டு பொசக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான உன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயா, இந்தாங்க சாவி. தப்பிச்சு போயிடுங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவான். உங்களை உயிரோட கொண்டு போக மாட்டோம். தப்பிச்சு போயிடுங்க. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஏய், எங்க அண்ணன் ஆண்டவ மாதிரி அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். வரதா? என்ன பண்ணிட்டு இருக்க? சார், ஹலோ. என் ஆளை எனக்கு எதிராக சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? அவன் போக மாட்டான். போர்த்துக்குள்ள பண்டி வெடிச்சு செதறிடுவான். பண்டிக்குள்ள பாம்பு வச்சிருக்கேன். தெரியும். ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்ல கேட்டுக்க. வண்டியில போறது ரமேஷ் மட்டும் இல்ல, உன்னுடைய தம்பி சண்முகராஜன். என்னடா சொல்ற? டேய், சனி போன தனியா போகாது, துணை கேட்கும். இப்போ உன் தம்பியை நான் துணை காமிச்சிருக்கேன். இப்போ உன்னால முடிஞ்சா உன் தம்பியை காப்பாத்திக்க. பாம்பிடிக்க போதா செத்துருவேடா. அண்ணே அண்ணே, வண்டியில பாம்பு. இருபது வருஷமா கட்டி ஆண்ட கோட்டைய தரமட்டமாக்கிட்டான். நாளைக்கு இந்த ஊரே கலவரமா இருக்கணும். அந்த கலவரத்தை அடக்க அவன் வெளியே வருவான். வரணும். அங்கேயே அவனை வெட்டுறேன். மாசி கிட்ட மோதனம் என்ன ஆகும் அவனுக்கு நான் காட்டுறேன். நாளை காலையில மாசி ரிலீஸ் ஆக போறான். ஊர்ல இருக்கிற அத்தனை ரவுடி பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது நல்லதில்ல. தயவு செஞ்சு ஒரு மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க சார். உங்களுக்காக இல்லைன்னாலும் உங்க குடும்பத்துக்காகவாவது தயவு செஞ்சு இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுங்க. வாங்கண்ணே. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். வண்டியை முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுறா. எனக்கு துரோகம் பண்றியா? எங்கடா மருதமலை? 2-3 நாள் டியூட்டிக்கே வரல. அவன் உங்களுக்கு பயந்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஹலோ அண்ணே, கோயில் இருக்கானே. என்னடா சொல்ற? மஞ்ச வெட்டி மஞ்ச துண்டை கட்டிக்கிட்டு அந்த மருதமலை முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கானே. அவனை அங்கேயே பிடிச்சு வை. இந்த கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பா. நல்ல
கொடுத்துருப்பான். புடுறாங்க அறிங்க. சொல்லு. மருதமலை தப்பிச்சு போறதுக்காக பஸ்ல உட்காந்துருக்கானா? டேய் வாங்கடா. ఎవరండి? டேய் உட்காரு உட்காரு. இங்க இல்லனே. ஓடி ஓடி. இந்த பஸ்ல தானே பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? அண்ணே அவன் அங்க இருக்கான்னு தானே சொன்னாங்க. கடைசியா நம்ம இடத்துல இருக்கானே. எங்கடா போயிட்டான் மருதமலை? இந்த மாசியை பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டானா? ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. இங்கேருந்து அவன் உயிரோட திரும்பி போக கூடாது. தேடுங்கடா. அங்கே கொஞ்சம் ஜூம் போங்க. சார் இதோ சார் மாசி வந்துட்டேன் சார். இல்லையா இப்படி அநியாயம் நடக்குது? சார் நாச்சியார்புரத்துல என்னையா நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு நொறுக்குறாங்க, பப்ளிக்க வெட்டுறாங்க. இம்மீடியட் ஆக்ஷன் எடுங்க. ஓகே சார். ஹலோ. யோ என்ன போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் கோயில் எல்லா இடத்துலயும் மாச்சோட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்கவுண்டர்ல ஷூட் பண்ண வேண்டியதானே? சார் நாங்க ரெடியா தான் சார் இருக்கோம். கலெக்டர் கிட்ட இருந்து ஷூட்டிங் ஆர்டர் இன்னும் வரல சார். நான் ஹோம் செக்ரட்டரி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். மாசிக்கு ஏன் ஷூட்டர் சைட் ஆர்டர் கொடுக்கல? ஆர்டர் தான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க சார். ஃபேக்ஸ்ல ஆர்டர் வருது, எல்லாரையும் ரிசீவ் பண்ண சொல்லுங்க. சார் நம்ம நினைச்ச மாதிரியே மாசியஸோட ஷூட் அட் சைட் ஆர்டர் வந்திருக்கு சார். ஏழு நாள்ல வெளியில வந்து கொல்றான்னு சொன்னல. எங்கடா அவன்? எனக்கு வேணும். ஹலோ. நான் எஸ்பி பேசுறேன். காலையில இருந்து நீங்க செய்யற அத்தனை அட்டூழியங்களையும் மருதமலை உங்களுக்கு தெரியாம கேமரால கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா டிவி சேனல்லயும் லைவ் டெலிகாஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அதனால கலெக்டர் உங்களை எங்க பார்த்தாலும் சொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. உடனே தயவு செஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. வாடா. உன்னை தாண்டா ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தேன். உன்னை பலசாலின்னு தான் நினைச்சேன். நீ புத்திசாலி நிரூபிச்சல. என்ன வச்ச என்ன மடக்கிட்டல. டேய் ஒன்னு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். இது நீ சொன்ன 7வது நாள் தாண்டா. இன்னைக்கு உனக்கு கடைசி நாள்.
அடி அடி டேய் புறம்போக்கு, போலீஸ் அடிய பார்த்தது இல்லையே.